வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவெங்கன். ஒரு ஜாதகத்துல குரு பலன் இருக்குதா இல்லையா, இல்லைன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கும். குரு பலன் இருந்தாதான் திருமணம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்குது. எப்போதுமே குரு பகவான் யாரு, அவர் எந்த செயல் செய்ய போறாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம லக்னமாக பார்க்கும்போது இந்த மிதுன லக்னத்துக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம்னு சொல்லலாம். அந்த குரு பகவான் ஜாதகத்துல நன்றாக இருந்தால் திருமணம் சார்ந்த உறவுகள் நல்லா இருக்குமான ஒரு கேள்விங்கிறது கேட்பாங்க. இப்ப இதே மிதுன லக்னம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம். குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. 7ஆம் அதிபதி 5ல இருந்ததுன்னா காதல் திருமணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சரி, திருமண உறவு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனா ஜாதகர் தொழில் சார்ந்த விஷயத்துல அங்க போராட்டத்தை சந்திப்பாரா, கடனை ஏற்படுத்திக் கொள்வாரா, இல்லைன்னா அந்த மனசு இல்லாத மனசாக ஒரு வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இஷ்டப்படாம ஒரு வேலையை பார்க்கறது, அந்த செயல்களை நடத்துவாரானா கண்டிப்பாக நடத்துவார் அப்படிங்கிறது செய்யலாம். ஜாதகத்துல குரு பகவான் எந்த இடத்துல இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. பிறக்கும் போது குரு நல்ல பாவகத்துல இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு ஏஎல்பி லக்னத்திற்கு குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக இன்னைக்கு சிம்ம லக்னமாக இருக்குது, குரு பகவான் நல்லவரா அப்படின்னா கண்டிப்பாக நல்லவர். அந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்குது. இந்த பூர்வீக லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக பூர்வீக லாபத்தைங்கிறது கொடுக்கும். மனைவி வந்த பின் செல்வம் அமையுமானா கண்டிப்பாக செல்வம் அமையும். முயற்சிகள் நல்லா இருக்குமானா களத்திரம் சார்ந்த முயற்சிகள், ஒரு செய்யக்கூடிய கம்யூனிகேஷன் லெவல் நல்லா இருக்கும். ஆனா அந்த அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல அமரும் போது அந்த சொத்து பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படின்னா